ஒரு நபர் உங்கள வெறுக்குறாங்க. அவங்க ரொம்ப உற்றவங்களா இருக்காங்க. ஒரு சூழ்நிலை உங்ககிட்ட இருந்து தள்ளி போகுது. அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாவே இருக்கு. உறவுகளோ, சூழ்நிலைகளோ உங்கள விட்டு விலகும்போது, ஓரளவுக்கு கிட்ட போங்க. கொஞ்சம் ஹக் பண்ண பாருங்க. "ஏன் இந்த மாதிரி விலகி போற?" அப்படின்னு மனிதர்களா இருந்தா கேளுங்க. சூழ்நிலைகளா இருந்தா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்களோட சொற்கள் அவங்க காதிலே வாங்கிக்காம, அதுக்கு மறுபேச்சு பேசுறாங்க. நீங்க சொல்றதுக்கு ஆப்போசிட்டா பேசுறாங்க. இல்ல சம்மந்தம் இல்லாம பேசுறாங்க, விலகுறாங்க அப்படின்னா, நீங்க கிட்ட போய் ஹக் பண்ணி, அதனால ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. ஒரு மனிதர்கள் இல்ல, வேலை கூட சொல்றேன். ஒரு சூழ்நிலை கூட சொல்றேன். அத வந்து நம்ம கிட்ட போகும்போது அது எட்ட எட்ட போகுது அப்படின்னா, இது கடந்து போகட்டும். வேறு ஏதோ ஒரு பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு நம்புங்க. உறவுகள் தள்ளி போது ஃபர்ஸ்ட் வரிசையில இருக்கக்கூடிய உறவுகள் தள்ளி போகுது அப்படின்னா, நீங்க புரிய வைக்கிறது எப்படி இருக்குன்னா, அரியா பிள்ளை போல. அவங்களுக்கு எல்லாமே புரியுது. ஆனா உங்ககிட்ட கிட்ட வரக்கூடாதுன்னு அவங்க முடிவுல இருக்கும்போது, நீங்க போய் எவ்வளவு நீண்ட விளக்கம் குடுத்தாலும், நீங்க அறியாத்தனமா இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அத நீங்க ஒரு நிமிஷம் நெனச்சு பாருங்களேன். என்ன இந்த அளவுக்கு ஃபிலாசபி போல பேசுறீங்க அப்படின்னா, ஆமாங்க இப்ப தான் எனக்கு இது போல ஒரு அனுபவம் கிடைச்சதால, நான் இத உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். எவ்வளவு தான் முக்கியம் அப்படின்னு நீங்க நெனச்சாலுமே, அந்த உறவோ, சூழ்நிலையும் நீங்க வேண்டான்ட்டு போகும்போது நீங்க என்ன பண்ண முடியும்? இது வந்து உங்களுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் குடுத்துக்கிற மாதிரி அப்படி நீங்க போக வேண்டாம். சுயமரியாதை அப்படின்லாம் நீங்க எடுத்துக்க வேண்டாம். நாம எவ்வளவு தூரம் கெஞ்சறது, கெஞ்சக்கூடாது அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். நம்மளோட அனுசரணை தேவையில்ல அப்படின்னு தெரிஞ்சு விலகும்போது, ஒரு சூழ்நிலையோ, மனிதனோ எவ்வளவு போய் நீங்க கிட்ட ஒட்டிக்கிட்டாலும், அது சுட்ட மண் திரும்ப ஒட்டாது. அவங்க அந்த கண்ணோட்டத்துல உங்கள பார்த்துருக்காங்க. இது சூழ்நிலை 1 வருஷமோ, 10 நாள்லயோ மாறக்கூடும். அப்ப நீங்க நெனச்சா ஹக் பண்ணிக்கலாம். வேண்டான்னா நீங்க நீங்க பாட்டுக்கு நடைய கட்டலாம். ஏன் இப்படி நடந்தது? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? அப்படின்னு பொலம்பக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பதிவு. மனிதனோ, சூழ்நிலையோ நம்பளோட குடும்பத்துக்குள்ள துணை குழந்தைகள் அவங்க விதிவிலக்கானவங்க கண்டிப்பா. அது நாம போராடி தான் ஜெயிச்சுக்கணும். எல்லா விஷயங்களையும் நகர்ந்து போனத அப்படியே நம்ம கண்ணால பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் சொல்லக்கூடிய புரிதல் உங்களுக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் வரிசையில இருக்கக்கூடிய உறவுகள், நட்புகள், நெய்பர்ஸ் இல்ல சூழ்நிலைகள் இத நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு அவ்வளவு பிடித்தமான விஷயமோ, மனுஷங்களோ இருந்தா, திரும்பவும் வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இருங்கங்க. சில நேரங்கள்ல கர்மாவின் கணக்கு விசித்திரமா தான் இருக்கு.